ஃப்ரீகோ ஃபார்மில் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. உள்ளே வந்துட்டு ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டிங்கன்னா க்ரியேட் நியூ ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. க்ரியேட் நியூ ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து என்ட்ரி பேஜு. என்ன நேம் வேணுமோ வைக்கலாம், உங்கள் கம்பெனி பேர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கான்டாக்ட் யூஸ்னு போடுறேன். இதுக்கப்புறம் உங்கள் நேமு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் அப்படி இருக்கட்டும் விட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நேம், இதில் என்ன இது வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நேம் வேணும். அப்போ வந்து நான் நேம் ஃபீல்டு செலக்ட் பண்ணுறேன், டெஸ்ட் ஃபீல்டு. ஓகே, இதில் வந்து நீங்கள் நேம்னு வச்சுக்கோங்க. நேம் சேவ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்னென்ன அவங்கக்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறீங்களா, இப்போ மெயில் ஐடினா மெயில் ஐடி வச்சுக்கலாம். மெயில் ஐடி மட்டும் இருக்கட்டும். ஓகே, அதுக்கடுத்து இது கான்டாக்ட் யூஸ்ன்றதுனால நான் நேமு மெயில் ஐடி மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம். இது ரேடியோ பட்டன் அப்படின்னா சாய்ஸ் என்னென்ன இது வேணும், நீங்கள் எந்த மாதிரி டைப் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் எனக்கு இது தேவையில்லை, இது எது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சிக்னேச்சர் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது இதில் வந்து நேமு மாதிரி போட்டுக்கிற மாதிரி, அவங்க சைன் பண்ணி இதுன்ற மாதிரி. இது எனக்கு வேண்டாம், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும். நேமு மெயில் ஐடி. அப்புறம் வந்து இது வந்து இது கேலண்டரு, எந்த டேட்டில் சில இது வந்து புக்கிங் இது வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்கும், எந்த டேட்டில் வைக்கலாம் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். இது எடிட் பண்ணுற ஆப்ஷனு. அங்கே வர்றப்போ உங்களுக்கு வேறு மாதிரி வரும், எப்படின்னு காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து சப்மிட் வச்சிங்கன்னா தான் கிளிக் பண்ணால் தான் ஆகும். அப்போ தான் நமக்கு மெசேஜ் வரும். சேவ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃபார்ம் ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போ ரைட் சைடு கிளிக் பண்ணி பப்ளிஷ் ஷேர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர்எலுக்கு வந்துடும். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்ம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது. இதில் நேமு இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். டேட் இங்கேயும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் அப்படி இல்லைன்னா இங்கே காலண்டர் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன டேட் வேணுமோ செக் பண்ணிக்கலாம். இந்த லோகோ மாற்றிக்கலாம், இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபார்ம் கரெக்டாக வந்ததான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நேம் வந்து நான் கார்த்தினே கொடுக்குறேன். மெயில் ஐடி சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி ஒன்று கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன். டேட்டு சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறேன். ஓகே, மெசேஜ் யுவர் சென்டிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயிலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்பாக்ஸை வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நேராக ஃபார்ம் இதுக்கு வாங்க, லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் செட்டிங் உள்ளே போங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம மெயில் ஐடி செட் பண்ணுற மாதிரி வரும். இதில் நிறையா இருக்கும். அதில் வந்து கன்ஃபார்ம் மெசேஜ். ஓகே, நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் உள்ளே வந்துட்டு இங்கே வந்து மெயில் ஐடி கொடுங்க.
இங்கே வந்து மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு வந்து அதாவது இங்கே கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி எஸ்எம்எஸ் வரணும், அந்த மாதிரி இது மெயிலுக்கு எப்படி வரணும் அந்த மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் நியூ சப்மிஷன் அதை கொடுத்துருங்க. இது வந்து சப்ஜெக்ட்டு, அதாவது மெயில்கிட்ட சப்ஜெக்ட்டுன்னு வரும் இல்லையா, அது வந்து நம்ம மாற்றிக்கலாம், எது வேணுமோ மாற்றிக்கலாம். நான் வந்து ஃபார்ம் 1 நேம் போடுறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து எந்த மாதிரி டைப்பில் ஷோ பண்ணணுன்னு தான் கேட்குது. இதில் வந்து நம்ம வந்து இந்த டைப் நல்லாயிருக்கும், அது இந்த ஃபார்மேட்டில் நமக்கு காட்டும். அதனால் இதுவே இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு மெயில் வரல, இன்பாக்ஸ்லேயும் வரல, ஸ்பேம்லேயும் வரல. இப்போ நம்ம மறுபடியும் மெயில் செக் பண்ணி இது சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த யூஆர்எல் சின்னதாக வேணும்னா இதில் போய் ஷார்ட்டன் பண்ணிக்கலாம். qq1.in போட்டிங்கன்னா உங்கள் யூஆர்எல் போட்டு என்ன நேம் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். எந்த நேம் வேணுமோ வச்சுக்கலாம். ஷார்ட்டன் பண்ணிட்டிங்கன்னா ஷார்ட்டன் ஆகிடும். நான் சும்மா ஒரு பேர் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஓகே, இந்த இதை காப்பி பண்ணிங்கனாவே இந்த ஃபார்ம் கொண்டு வந்துடும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், இங்கே கொண்டு வந்துடும். ஓகே, நேம் வந்து இப்போ நம்ம மறுபடியும் கொடுக்கலாம். அடுத்து 2 கொடுப்போம். சும்மா செக் பண்ணுறேன். மெயில் ஐடி இதுலேயும் 2 கொடுக்கலாம். என்ன மெயில் ஐடி வேணால் கொடுக்கலாம். டேட்டு செட் பண்ணிடுங்க. டேட்டு செட் பண்ணிவிட்டு இதில் ஓகே சப்மிட் கொடுங்க. ஓகே, சென்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் வரலன்னா ஸ்பேமில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபார்ம் 1 வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணலாம். நேமு கார்த்திக் 2, மெயில் ஐடி, டேட்டு வந்துடுச்சு. நீங்கள் அங்கே என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அது எல்லாம் இங்கே வந்துடும். இங்கே ஸ்பேம் ஃபோல்டருக்கு வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனுக்கு வாங்க. ஃபில்டர் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த மெயில் ஐடி காப்பி பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நாட் ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா அந்த இது வராது. நாட் ஸ்பேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பாக்ஸ்லேயே வந்துடும். ஏன்னா இன்பாக்ஸில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபை எல்லாமே காட்டும். நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து காட்டாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பேமுக்கு விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்பாக்ஸுக்கு வர்ற மாதிரி அந்த ஃபில்ட்ரு பண்ணி அதை இன்பாக்ஸில் நாட் ஸ்பேம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்பேம் ஃபோல்டருக்கு போகாது, இன்பாக்ஸுக்கு தான் வரும். அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், தெரிஞ்சிடும். அங்கே யாராவது பண்ணாங்கன்னா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இங்கே மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான். இதில் இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். புக்கிங் ஆப்ஷனு, அப்புறம் டேட்டா ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க, அப்புறம் வந்து நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். என்னென்ன ஃபில்ட்ரு இருக்குன்னு பாருங்கள். என்ன வேணுமோ வச்சுக்கலாம். கேப்ச்சா வச்சுக்கோங்க. இதை ரைட் பண்ணால் தான் இங்கே இதாகும். அதனால் உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.